வெளிநாட்டில் அதிரடி காட்டிய இலங்கை போலீசார். சினிமா பாணியில் சிக்கிய முக்கிய குற்றவாளிகள். இலங்கையில் அதிகரிக்கும் துப்பாக்கி சூடுகள். போலீசார் வெளியிட்ட தகவல். ரணிலை விடுவிக்குமாறு அரசுக்கு ராஜதந்திர அழுத்தம் வரவில்லை. அமைச்சர் விஜித் தெரிவிப்பு. நாமல் வெட்கி தலை குனிய வேண்டும். அம்பலமான பணி பகிஷ்கரிப்பு சதி திட்டம். மாகாண சபை தேர்தலை நடாத்துவதில் பாரிய சிக்கல் நிலை. நாட்டுக்காக நாங்கள் ஒன்றிணைவோமே தவிர அரசியல் ஆதாயங்களுக்காக ஒன்றிணையோம். சஜித் தரப்பு வெளிப்படை. முறைகேடாக பயன்படுத்தினார் என்று முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமை எவ்வாறு அரசியல் பழிவாங்கலாகும்? இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் நீதிமன்றத்தால் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். எந்த ஒரு ராஜதந்திரியோ அல்லது ராஜதந்திர நிறுவனமோ ரணிலை விடுவிக்குமாறு அரசுக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை என்று சுற்றுலாத்துறை மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள அரசு தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் குறிப்பிடுகையில், ஜனாதிபதி ஒருவர் உள்நாட்டுக்குள் மரண வீடு ஒன்றுக்கு செல்வதற்கும் வேறு இடங்களுக்கு செல்வதற்கும் வெளிநாடு ஒன்றுக்கு பிரத்யேக விமானத்தில் செல்வதற்கும் வேறுபாடொன்று. எனவே இவை இரண்டையும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புபடுத்த முடியாது. அரசு உத்தியோகத்தர்களுக்கு கூட அரசு வாகனங்களை பயன்படுத்துவதற்கு சில வரைமுறைகள் காணப்படுகின்றன. சுற்றறிக்கை ஊடாகவும் அது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமை பொது சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தினார் என்று முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையிலாகும். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இது தொடர்பில் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையிலேயே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டார். பின்னர் வழக்கு விசாரணைகளின் போது மருத்துவ காரணிகள் உள்ளிட்டவற்றை அடிப்படையாக கொண்டு பிணை வழங்குவதற்கும் சட்ட நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கும் நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்துள்ளது. சட்ட நடவடிக்கைகளை நீதிமன்றத்தினூடாகவே தீர்மானிக்கப்படும் என்று விஜித் ஹேரத் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 89 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களின் போது 48 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 50 பேர் காயமடைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதிகளவான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான மோதல்கள் காரணமாக இடம்பெற்றுள்ளன என்றும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். களுத்துறை மாவட்டத்தின் பண்டாரகமை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் மாத்திரம் 7 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அதிகளவான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பாதாள உலக கும்பலை சேர்ந்த குடுசெலிந்த என்பவரின் தரப்பினரால் நிலங்கி என்பவரின் தரப்பினரை இலக்கு வைத்து இடம்பெற்றுள்ளது என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. எல்லை நிர்ணய குழு ஒன்றை மீண்டும் நியமித்தால் மாகாண சபை தேர்தலை இன்னும் 3 ஆண்டுகளுக்கும் நடாத்த முடியாத நிலை ஏற்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தல் காலவரையறையின்றி பிற்போட்டப்பட்டுள்ளமை தொடர்பில் பெப்ரல் அமைப்பு 28ஆம் தேதி கொழும்பில் ஏற்பாடு செய்திருந்த கலந்துரையாடலில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் கருத்து தெரிவித்ததாவது, 2017ஆம் ஆண்டு மேற்கொண்ட ஒரு சில தந்திரமான நடவடிக்கைகளினால் மாகாண சபை தேர்தல் பிற்போடப்பட்டது. இதனை சவாலுக்குட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் 12 அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இதன் பிரதிபலனாகவே மாகாண சபைகளின் பதவிக்காலத்தை குறைக்க முடியுமே தவிர அதிகரிக்க முடியாது என்று தீர்ப்பு கிடைக்கப்பெற்றது. பாராளுமன்றத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் உரிய நடவடிக்கைகளை அப்போது எடுக்கவில்லை. அதுவே தவறு. அறிக்கையை தாமதப்படுத்தியவர்களே தவறிழைத்தவர்கள். எல்லை நிர்ணய குழு ஒன்றை மீண்டும் நியமித்தால் மாகாண சபை தேர்தலை இன்னும் 3 ஆண்டுகளுக்கும் நடத்த முடியாத நிலை ஏற்படும். அரசு அதிகாரிகள் மற்றும் மாகாண ஆளுநர்களின் நிர்வாகத்தை காட்டிலும் அரசியல்வாதிகளின் நிர்வாகம் 100% சிறந்தது. அரசியல்வாதிகளால் இடம்பெறும் ஊழல் மோசடிகளை தடுக்க முடியும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அல்லது அரசியல் நோக்கங்களையோ இலக்காக கொண்டல்லாமல் நாட்டின் பிரச்சினைகளுக்கு பதில்களை காண்பதற்காகவே எதிர்க்கட்சிகளின் பரந்துபட்ட கூட்டணி கட்டியெழுப்பப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நேற்று சந்தித்து நலம் விசாரித்த பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய அரசால் மக்களின் பிரச்சினைகளுக்கு
பதில்களையும் தேர்வுகளையும் பெற்றுத்தர முடியாது போயுள்ளது. 40,000 பட்டதாரிகள் தொழிலொன்று வீதியில் நிற்கின்றனர். நெற்செய்கையில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் உட்பட காய்கறிகள் மற்றும் பழச்செய்கையில் ஈடுபடும் விவசாயிகள் கூட உதவியற்ற நிலையில் காணப்படுகின்றனர். தற்பொழுது நாட்டின் 50% மக்கள் ஏழ்மை நிலையை அடைந்துள்ளனர். 71% மக்கள் ஆஸ்திரேலிய நிவாரணம் கோரி விண்ணப்பித்துள்ளனர். மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தில் கூட போதிய வசதிகள் இல்லை. தர்மாச்சாரிய பரீட்சையில் சித்தி பெற்ற 14,000 பேருக்கு இன்னும் நியமனம் வழங்கப்படவில்லை. இந்த பிரச்சினைகளுக்கு தேர்வுகளையும் பதில்களையும் இந்த அரசால் பெற்றுக் கொடுக்க முடியாது போயுள்ளது. பொருட்களின் விலைகள் பெருமளவில் அதிகரித்துள்ளன. சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள் பரோட்டை சட்டம் காரணமாக சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் என்று சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பல்வேறு குற்ற செயல்களில் நீதிமன்றில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ள நபர்கள் இந்தோனேசியாவில் தலைமறைவாகி இருந்த நிலையில் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையிலிருந்து சென்ற சிறப்பு போலீஸ் குழு ஒன்று இந்தோனேசியா போலீசாருடன் இணைந்து இந்த சிறப்பு அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதுடன் இலங்கை போலீசாருக்கு சிம்மசுப்பமாக திகழ்ந்த முக்கிய குற்றவாளிகள் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிறப்பு நடவடிக்கையினை அறிந்து கொண்ட கேகல்பத்ர பத்மி உள்ளிட்ட குற்றவாளிகள் தப்பி செல்ல முற்பட்ட வேளையில் சினிமா பாணியில் சுற்றி வளைத்த போலீசார் அவர்களை கைது செய்துள்ளனர். 3 இடங்களில் தங்கியிருந்த சந்தேக நபர்கள் படகு மூலம் இந்தோனேசியாவில் இருந்து தப்பி செல்ல தயாரானதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நேற்று பிற்பகல் 1 மணியளவில் அவர்கள் தங்குமிடங்களை விட்டு வெளியேறி ஒரு இடத்தில் கூடியுள்ளனர். கமாண்டோ சாலிந்து, பானந்துரை நிலங்க மற்றும் தம்பரி லகிரு ஆகியோர் ஒரே இடத்தில் தங்கியிருந்துள்ளனர். அவர்கள் தங்குமிடத்தில் இருந்து ஒரு வேனில் ஏறி ஜகார்த்தாவில் உள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றுள்ளனர். பெக்கோசமன் தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் அந்த இடத்திற்கு சென்றதாக கூறப்படுகின்றது. கெகல்பத்ர பத்மேயும் அவர்களுடன் இங்கு இணைந்துள்ளார். அவர்களின் தங்குமிட மாற்றத்துடன் பாதுகாப்பு கேமராக்கள் மற்றும் தொலைபேசி வலையமைப்புகளை பகுப்பாய்வு செய்து குழுவை பிடிக்க போலீஸ் குழுவினருக்கு சுமார் 2 மணி நேரம் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த குற்றவாளிகள் நாளை இந்தோனேசிய போலீசாரின் உதவியுடன் இலங்கைக்கு அழைத்து வர திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையின் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை வரைவதற்காக நியமிக்கப்பட்ட விசேட நிபுணர் குழு செப்டம்பரில் தனது பணியை நிறைவு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. முன்மொழியப்பட்ட சட்டமூலத்தில் திருத்தங்களை மறு ஆய்வு செய்யும் 2ஆம் கட்டத்தில் குழு தற்பொழுது உள்ளது என அதன் தலைவர் ரியான்சி அர்சகுலரத்ன தெரிவித்துள்ளார். புதிய சட்டம் 1979 ஆண்டின் தற்போதைய பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. அத்துடன் நவீன உலகளாவிய பயங்கரவாத அச்சுறுத்தல்களை நிவர்த்தி செய்வதையும் மனித உரிமைகளை பாதுகாப்பதையும் சர்வதேச தரங்களுக்கு ஏற்ப அமைப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களை முட்டுக்கட்சி அலுவலகத்திற்கு அழைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்திற்கு எதிராக மேற்கொண்ட பணி பகிஷ்கரிப்பு வெற்றி பெறவில்லை என அகில இலங்கை போக்குவரத்து சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை போக்குவரத்து சபை மேற்கொண்டிருந்த பணி பகிஷ்கரிப்பு தொடர்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அதன் செயலாளர் சோபாலவிலின கேதனை கூறியுள்ளார். தொடர்ந்தும் பேசிய அவர், ஒன்றிணைந்த காலாட்டவனையை எதிர்த்து பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடுமாறும் தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறும் நாமல் கூறியுள்ளார். அவருக்கு அரசுக்கு எதிராக இந்த பணி பகிஷ்கரிப்பை கூட செய்ய முடியாமல் போயுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கு அவர் வெட்கி தலைகுனிய வேண்டும் எனவும் செயலாளர் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஒரு நாளைக்கு 500 பேருந்துகள் சேவையில் ஈடுபடுவதாகவும் நேற்று 450 பேருந்துகள் சேவையில் ஈடுபட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தனியார் பஸ் உரிமையாளர்கள் ஒன்றிணைந்த சேவைக்கு விருப்பம் தெரிவித்துள்ளதோடு இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் மோசடியில் ஈடுபடுவதற்காகவே இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்.